morning, Hindustan Thompson. May I help you? Hi. என்னடா? Sorry, sir. He's not in at the moment. குமார், Can I take a அந்த ஷாம்பு கம்பெனி கேப்ஷன் ரெடியா? Yeah, it's ready. மேகம் தவழும் Yes, sir, தேகம். definitely. நல்லா இருக்கா? ஓகே, வெரி குட். அலையலையாய் ஒரு வாசம். இது எப்படி இருக்க? சூப்பர். ரெண்டையும் கொடுப்பா, அவங்க செலக்ட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்? எவ்ரிதிங் இஸ் டவுன் டா மச்சான். சுபு, என்னடா யோசிக்கிற? உள்ளே கேட்குதே பீர் எப்படி இருக்குது? சகிக்கல. டேய், உள்ளம் கேட்குதே மோர் இருக்கும்போது உள்ளே கேட்குதே பீர் இருக்க கூடாதா? டேய், என்னமோ எழுதி வச்சிருக்க? டேய், ரஜினி பாபா படம் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் வழி தனி வழின்னு படையப்பால் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துலயும் படம் முழுக்க அவர் சொல்றதுக்கு ஒரு டயலாக் தேவைப்படுமே யோசிச்சு பார்த்தேன். கிடைச்சிருச்சா? கேக்குறியா? அப்பா கொடுத்தது முதல் எழுத்து, அம்மா கொடுத்தது தமிழ் எழுத்து, ஆண்டவன் எழுதுனா தலை எழுத்து, ஆனா என் பேர் இரண்டு எழுத்து, இரண்டும் ஒரே எழுத்து, பாபா. இதுவரைக்கும் நம்ம ஆட் ஏஜென்சி பாஸ்கெட் பால் விளையாட போய் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அதுவும் வெளியூர்ல போய் சான்ஸே இல்ல. ஏன்டா ஜெயிக்க முடியாது? நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணாம விளையாடுறோம்? பிராக்டிஸ்லாம் எதுக்குடா மச்சான்? வளையத்தை கொஞ்சம் இறக்கி வச்சாலும் ஜெயிக்கலாம், பந்து சைஸ சிறுசாக்காலும் ஜெயிக்கலாம். எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறானுங்க? கேட்டா ரூல்ஸ் டார்ச்சர் பண்றானுங்கடா. அம்பாசமுத்திரத்துல இவன் பெரிய பிளேயரா. அதான்டா, ஏதோ இவன் நம்ம ஆட் ஏஜென்சில சேர்ந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். மெட்ராஸ்கார மானத்தை தஞ்சாவூர்ல வாங்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி சிகப்பா அழகா இருக்கா? இவர்தான் கேப்டன் நினைக்கிறேன். சார பத்தி தெரியுமாடா? வர்க் பண்றது ஆட் ஏஜென்சி, ஹாபிஸ் வந்து பாஸ்கெட் பால். ஏய், நான்லாம் டென்ஷன் ஆனேன். எனக்கு தலைவலி வந்துரும் சார், நீங்களே பேசிக்கங்க. மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒழுங்கா பாஸ்கெட்ல பால் போட தெரியுமா? உங்க கூட மோத போற தஞ்சாவூர் டீம் கேப்டன் நான் தான். ஹரி, கையெல்லாம் கொடுக்கறது இல்ல, பவர் போயிடும். அப்ப காலை கொடுங்க. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எங்களுக்கு கொடுத்த ரூம்ல இருந்து பார்த்தா சீனரிஸ் தெரியல. இங்க பாருடா, பிரமாதமா இருக்கு. எங்களுக்கு கொடுத்த ரூம் எங்களுக்கு பிடிக்கல, உங்க ரூம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ ரூம் மாத்திக்கலாம். ஏய், கம் ஆன் டா. மச்சான், சீக்கிரம் ஓகேடா. ஏய், குண்டித்தோப்பு ராமசாமி உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டேன். ஏன் சார் போன் சொன்னா போயிட போறோம், அதுக்கு எதுக்கு இம்மா பெரிய டயலாக்? பாத்ரூம்ல என் ஜட்டி காய்து எடுத்துக்கிட்டுமா? உங்க சைஸ்க்கு அது ஒத்து வராது, எந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் சார். வர அங்க பார் ஹரி. பாத்தியா, பகல்ல இவனுக்கு தானே நமக்கு நூன் ஷோ காட்டினானுங்க, நாம இவனுக்கு நைட் ஷோ காட்ட வேணா? இந்த மூஞ்சிங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யார் இந்த ஜென்டில்மேன்? இவங்க எல்லாம் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் தான். என்னடா ஒத்த பாஸ்கெட் கூட இல்ல, எல்லாம் பிளேட்டா வச்சிருக்கானுங்க. நமக்காக தான்டா, எடுத்து சாப்பிடுங்க. எங்களுக்கு கொடுத்த ஃபுட் எங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கொடுத்த ஃபுட் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஐயோ ஒட்டிருக்கேடா. அவர் வாயிலே தடை விடுறா. மவனே, நான் கண்டி டென்ஷன் ஆனேன்னு வையே. உனக்கு தலைவலி வரும். அது என்னன்னா, நிறைய சாப்பிட்டா பவர் போயிடும், நாளைக்கு மேட்ச் விளையாட முடியாது. பாத்துக்க. அப்படிலாம் சொல்லாதடா. அங்கிள் அங்கிள், ஒரே ஒரு வாய் குலோப் ஜாமுன் காட்டுங்க. இருங்கடா, நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம். எப்படிதான் நீங்க எல்லாம் புடவை கட்டின இடுப்புல நிக்குது? பெல்ட் போடுறோம்ல. என்ன மைசூர் சந்தனமா? பத்திரம் வீரப்பன் தூக்கிட்டு போயிட்டு போறான். வந்த இடத்துலயும் கமெண்ட் அப்பா. உங்க அப்பா எங்க வந்தாலும் கமெண்ட் அடிப்பான். சரி வாங்க. புது ஜிப்பா எப்படி இருக்கு? சேட்டு கல்யாணத்துக்கு ஷெனாய் வாசிக்கிற மாதிரியே இருக்கிற. ஏய், அதையும் கலட்டுற இல்ல, ஜிப்பா சூப்பர். அங்கிருந்தே லுக் விட்ட ஜிப்பா சூப்பர். சார், நான் விளையாட்டுக்கு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. இதுக்கு என்ன சொல்ற? ஏய் மகாலட்சுமி, இங்க வா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்கிற? சரி போ. நல்ல பொண்ணு, தெரிஞ்ச ஃபேமிலி தான். என்ன ஒரே குறை, குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஏன்டா ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம்ல? டாக்டர் எல்லாம் போனாலும் குழந்தை பிறக்காது. ஏன்? ஏன்னா அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. நான் சொல்லல, இந்த ஜிப்பா தள்ளி இல்லையா? சார், இந்த ஜிப்பாவை எங்க சார் எடுத்தீங்க? கவிஞர் வைரமுத்து வீட்டுல திருடிட்டாரு சார். அப்பவே சொன்னாரு.
சூப்பர் ஜிப்பா இந்த ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கல. என்ன ரேஞ்ச பாத்துட்டா இவன்? ஏன் ஒவ்வொருத்தனா கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கியா நீ? இதை இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்ல? டிவில பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் இதைத்தானே போட்டிருக்காங்க. நான் பார்த்தது இல்லையே. அப்ப நேரா ஒரு மாவு மிஷினுக்கு போ. அங்க மாவு செதறாம இருக்கிறதுக்கு பெருசா ஒரு துணி ஒண்ணு கட்டிருப்பான். அதை ஆல்டர் பண்ணா இதுடா. நீங்க கவனியா சார்? இன்னும் நீங்க எவ்வளவு நேரம் இங்க நீ இருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இருப்ப? நான் கடைசி வரைக்கும் அப்ப இருப்பேன். நாங்க உடனே கிளம்புறோம். அடுத்தது எங்க அடுத்து நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறதா இருக்கிறோம். இதுக்கு உனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம்? யோ போயா. சார் இந்த ஜிப்பாவை யாரோ பார்த்தாங்க. என் வைஃப் பார்க்கல சார். இதான் உன் பிரச்சனையா? நேரா இவரை கூட்டு போய் உன் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டிட்டு கொண்டு வந்து விடு. என் ரிலேட்டிவ்களா காட்டுறதுக்கு இவரு என்னத்துக்கு சார்? இந்த ஜிப்பா போதாதா? என்ன என்னமோ மாங்கா மடை நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருங்க, என் வைஃப் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என் கண்ணுலயே நிக்க. எனக்கு வாயிலே நிக்குதுடா. ஏன்னா ரசம் ஆயிடுத்து என்ன பண்றது? சுடுதண்ணிய சாம்பார்ல கலக்கி ஊத்தேன்டா. சரிண்ணா. அந்த பூக்காரரை கூப்பிடுமா? பூ பத்தல. அடிச்சுக்கோங்கண்ணா, தெரியாம பட்டு எடுத்து வெள்ள ஜிப்பா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து உன் தலையில ஊத்திக்கோ. ஐயோ அரப்பா ஊத்திட்டானே. அட உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குண்ணா. உப்பு தூக்கலா இருக்கா? எனக்கு கப்பு தூக்கலா இருக்குடா. எப்ப செஞ்ச சாப்பாடுன்னு தெரியல. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வீட்டுக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம். சாரி, பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கலாம். அடடா, தண்ணி கஷ்டத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்துறா பாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வீட்டுக்கு போய் துவைச்சுக்கலாம். ராஜி, ஏமா என்ன இப்படி பண்றீங்க? இவன் என்ன குரோட்டன் செடியா? ஆளுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க. ஏன்டா நீயும் டென்ஷன் ஆகாம உங்களை பத்தி சிரிச்சிட்டு இருக்கற? வேற என்னடா பண்ண சொல்ற? இவங்க யார் தெரியுமா? மாமா பொண்ணுங்க. போலீஸ் டாக்டர்ஸா? டேய், என் சொந்த மாமா பொண்ணுங்கடா. இந்த டீஸ்பூனுக்கு டீ-ஷர்ட் போட்ட மாதிரி நிக்குது. அது யாரா? அது குட்டி பிசாசு ஆர்த்தி. ஹாய் ஹாய். இந்த கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி சிரிச்சிட்டு நிக்குது இது. இது பெரிய பிசாசு ராஜி. ஹாய் ஹாய். MCA ஏய், என்ன கொஞ்சம் இழுத்து விடுறா டேய் உள்ள. இவன் என் ஃப்ரெண்ட் சுப்பு. என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். colleague. ஹாய். ஹரி, என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. நான் தான் இந்த ரெண்டு பிசாசையும் பெத்த பிசாசு. மாமா. ஹாய். அங்கிள், ஆர்த்தியா இவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சாப்பாட்டுலாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. இட்லி ரெடியா இருக்கு. இட்லியா? இட்லியை மட்டும் எடுத்து வாங்க. சாம்பார்லாம் இங்க தானே இருக்கு. முருகா 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 பஸ் வரக்கூடாது. முருகா முருகா முருகா. ஏய், பஸ் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். நல்ல லிஃப்ட்டுக்காக வேண்டிக்கிறேன். முதல்ல உன் காதை பட்டு வச்சு க்ளீன் பண்ணு. தோ வந்துருச்சு பாரு சூப்பர் லிஃப்ட். ஹேய் ஹரி. ஹாய். 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 அக்கா வாக்கா, ட்ரிபிள்ஸ் போலாம். ஹரி ஃபிளாட்டுக்கு. பெரிய சைஸ் பீட்சா வால்ல இருந்து வெயிட்டிங்கா. பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இங்கிலீஷ் படம். நம்ம வீடு மாதிரி கிஸ்ஸிங் சீன்ஸ் வந்தா சேனல் மாத்தாம நிம்மதியா பார்க்கலாம். வாக்கா. நான் வரல. நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஹரி ஏன்னு சொல்லிட்டான். ரீசன் ஸ்டூபிடா இருக்குக்கா. வா சீக்கிரம் வா போலாம். நோ, நீ போயிட்டு வா. நான் வீட்டுக்கு போறேன். நீ போக முடியாதே. பர்ஸ் இங்க இருக்கே. என்ன ஹரி? பஸ்ல போறதுக்கு தானே பர்ஸ் வேணும். ஐயோ அக்கா, என் அக்கா பத்தி உனக்கு தெரியாது. அவன் நிஜமாவே போயிடுவான். அக்கா வெயிட். என்னடா இது? நாம போடுற உள்பனியனை போட்டுருக்கா. இதான் இப்ப ஃபேஷனா? ஏய் ப்ளீஸ், சாரி. ஏன்டா ஹரி, ராஜி உன் மாமா பொண்ணு தானே? அப்புறம் ஏன் ஃபிளாட்டுக்கு வர மாட்டேன்ட்டு போற? மெட்ராஸ்ல எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் அவங்க வீட்ல தான் தங்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க ஒரே லேடிஸ். நான் உங்க வீட்ல தங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்லயே கோச்சிட்டு போயிட்டா. நீ என் வீட்டுக்கு வரல, நான் உன் ஃபிளாட்டுக்கு வர மாட்டேன். ராஜிக்கு ஒரே வீம்பு. அன்னில இருந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு பெட்டுடா. என்ன பெட்டு? அவ என் ஃபிளாட்டுக்கு வரலா இல்ல நான் அவ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறேன் நானு. டேய், இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றது எனக்கு? டேய், அட பாவி, உங்க குடும்ப பிரச்சனையில என்ன ஏன்டா நடு ரோட்ல விட்டு போற? இதுக்கு பேசாம நான் ஹையர் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்போ நான் என்ன பண்றது? அதோ ஒண்ணு வருது, அதுகிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா? வாட்? லிஃப்ட். யூ இடியட், நானே நடந்து போய்க்கிறேன். நீ என்கிட்ட லிஃப்ட் கேக்குறியா? தெரியுது, என்ன உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிடுங்களேன். என்ன லிஃப்டா? அது வோல்டாஸ் கம்பெனில செஞ்சு விக்கிறாங்க, அங்க போய் வாங்கிக்கோ. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலாமா? நீ லிஃப்ட்டும்ப, சரி ஓகேன்னு உட்கார வைப்பேன். டக்குன்னு இடுப்புல கைய போடுவ, கேட்டா பேலன்ஸுக்கும்ப, அதுல ஏன் பேலன்ஸ் போயிடும். அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், கச்சக்குன்னு பிரேக்க போடுவேன். நீ பச்சைக்கு முதுகுல ஓட்டுவ. ஓ ஐ எம் சாரி அப்படிம்ப. இட்ஸ் ஆல் ரைட், ஒன்ஸ் மோர் நான் கேட்பேன். அவ்வளவுதான். கிகி நீ கிகில் பண்ணுவ. அந்த கேப்ல ஐ லவ் யூ நான் சொல்லி தொலைச்சிருவேன். உடனே சேம் டு யூன்னு நீயும் சொல்லுவ. அவ்வளவுதான். ஒன்ன தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு லோன்னு அலைவேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி பிஸ்ஸா கார்னருக்கு வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். சரி என்னமோ ஏதோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா உன் கல்யாண இன்விடேஷன் தூக்கி என் கையில கொடுத்து, சாரிங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பழகிறேன்னு அழுதுட்டு, பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா உங்க பேரை தான் வைப்பேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். குவார்டரை போட்டுட்டு டாடியை வளர்த்துக்கிட்டு உன் வீட்டு கேட்டு முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். ஹாய், இதெல்லாம் எனக்கு தேவையா? நீயே சொல்லு, வரேன் பாய். ஏய் நில்லு. என்ன? நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டனா? பிறகே என் பைக்கை ஸ்டாப் பண்ண. முதல்ல ஜிப்ப போடுற. வந்துட்டானுங்க பைக் எடுத்துக்கிட்டு. போட்டு தொலைக்க வேண்டியதானே? ஜிப் ரிப்பேரா இருக்குதாண்டா டீ-ஷர்ட் தூக்கி வெளியே விட்டேன். வெயில் இந்த போடுது எப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. காதலுக்கு கண்ணுதான் இல்லன்னு சொல்லுவாங்க, சன்னும் இல்ல போல இருக்கு. எப்பா ஹாய்.
ஹாய் ஹாய். அப்பா ஹாய்டா. எம்மா தலைவலி இன்னும் போக மாட்டேங்குதுடா. ஏன்டா? நேத்து காதல் ஜோதின்னு ஒரு படத்துக்கு போயிட்டேன். ஐயோ உள்ள உட்கார முடியலடா. இங்க பாருடா, பிளேடு கேள்விப்பட்டிருப்ப. பிளேடு ஃபேக்டரினா அந்த படம் தான்டா. ஏன் செம அருவியா? பின்ன கொன்னுட்டானுங்கடா. பாட்டு சீன்ல பொம்பளைங்க எல்லாம் வெளியே வந்து தம் கட்டுறாங்கன்னா பாத்துக்கேன். ஜோதின்னு டைட்லாம், அதுக்காக ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிளைமாக்ஸாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ எம் ஹரி. ஹாய், ஐ எம் ராஜா. ஐ எம் சுப்புடா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் இந்த வெயில் அப்படி என்னதான் பேசுனீங்க? இல்ல, நேத்து ஒரு படம் பார்த்தோம், அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். காதல் ஜோதி. அத பார்த்த அப்புறம் தான் உங்க மண்டை இப்படி ஆயிடுச்சா? பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். ஆ. டைரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காரு. எங்களையும் தான் செதிலா செதுக்குனா. ஏய், அதாவது கதைக்கு ஏத்த மாதிரி படத்தோட டைட்டில் கிளைமேக்ஸ ஃபயர்ல வச்சிருக்காரு. அங்க நிக்கிறார் சார் டைரக்டர். பியூட்டிஃபுல். ஏய், டைரக்டர் வேணா அங்க நிப்பாரு, ப்ரொடியூசர் எடுத்து தெருவுல எல்லாம் நிக்கிறாரு. அது தெரியுதா அவன் உனக்கு? சொல்றது 100% கரெக்ட். என்ன? என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தான் யூத்தோட ஃபீல் தெரியும். நீ ஹரிலாம் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆன கெலம்ஸ் பெருசுங்க. யார பார்த்து பெருசுங்கற? இப்போ என் யூத்த ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய், வாட் டு யூ வாண்ட்? இந்த ஏரியாவுல நான் பத்மபூஷன். சட்ட கலெக்டர்னா நான் ஒரு ரித்திக் ரோஷன். என்ன பத்தி என்ன நீ ஃபீல் பண்ற? சாரி அங்கிள், நீங்க யாருன்னே தெரியலையே அங்கிள். இப்போ என்ன சொல்றீங்க அங்கிள்? அங்கிள்னா என்ன? காதல் ஜோதி ஒரு படம் வந்திருக்கான். அத போய் நம்ம பார்க்கலாமாடா? ஓ எஸ். அங்கிள்னால நல்லா மிங்கிள் ஆவறாளே. வரேன்டா. எப்படி நாங்க ஓல்டு, நீங்க யூத்தா? எப்படி பிக்கப் பண்ணா பாத்தியா? ஸ்டூடண்ட்ஸ் கோட் வேர்ட் தெரியுமா உனக்கு? முதல்ல உனக்கு தெரியும். வெயிட். நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா நீ பதில் சொல்லனா? சொல்லலனா நம்ம பெட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? நீ என் ஃபிளாட்டுக்கு வரணும். தோத்தா பாத்துக்கலாம், கேளு. ஸ்டூடண்ட்ஸ் பாஷையில பூனை என்னன்னு தெரியுமா? MC மெக்டால் விஸ்கி. பழம்னா? RC ராயல் சேலஞ்ச். பக்தி படம்னா? ப்ளூ ஃபிலிம் முழு நீல வண்ண சித்திரம். பாத்திருக்கியா? பட்டன் போடுறதுனா? இளம் பெண்களை மடக்கிறது. ஹே ராம். முத்தம். சிப்ஸ்னா? அழகான ஆண்கள். காலாபானினா? காலேஜ் ஹாஸ்டல். சிபிஐனா? செருப்பு பிஞ்சிருந்தா இடியட். PMK? பக்குவமா மடக்கப்பட்ட காதலி. DMK? One, 2, 3, 4, 5. தெரியலன்னா சொல்லு, என் ஃபிளாட்டுக்கு தான் வரப்போற. 8, 9. DMKனா திடீரென முளைத்த காதல். பில்லு பே பண்ணிட்டு வா. கேள்வி கேக்குறான், நான் உருவாக்கினதே நாங்க தான். யாரு? சரோஜாவா? குப்பை இல்ல, நாளைக்கு வாமா. யாரியா? பாலா? பேக்ல போட்டுட்டு போயா. யாரியா அது? சும்மா கதவு தட்டிக்கிட்டு சண்டே கூட ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டீங்களா? லாடி இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். ஹாய். ஹாய். ஆண் வாசனை அடிக்கும். என் ரூம்க்குலாம் வரமாட்டேன்னு சொன்ன. சென்ட் அடிச்சிருவா, வாசனை எல்லாம் போயிடும். உங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. இந்த பியர் பாட்டிலாம் ஒழுங்கா ஒளிச்சு வச்சிருக்கியான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு தான் காலையில இருந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். அம்மா ஊர்ல இருந்து வராங்கன்னதும் ரூம் எல்லாம் க்ளீன் பண்றது, ஆஷ்ட்ரே எல்லாம் ஒளிச்சு வைக்கிறது. எதுக்கியா இதெல்லாம்? நாம ஏன் அம்மாவை ஏமாத்தணும்? அம்மா மாதிரி குழந்தைங்களை புரிஞ்சுக்கிற ஆத்மா வேற யாருமே இல்ல. அந்த நீ என்ன என்ன மாதிரி தாய் இல்ல பிள்ளையா? ஹலோ, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பெஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? நான் என்ன கெஸ்டா? இது உன் வீடு மட்டும் இல்ல, என் அத்தை வீடு கூட தான். நீ முதல்ல அந்த பியர் பாட்டில் எல்லாம் கிளியர் பண்ணு. நான் 2 பேருக்கும் டீ போடுறேன். அம்மா, அத்தை எங்க தங்க போறாங்க? ஏன் என் கூட தான் தங்க போறாங்க? என்ன விஷயம்? இல்ல, எங்க அப்பா கிட்ட எங்க வீட்ல தான் தங்க போறேன்னு சொன்னாங்களாம். ஏய் ராஜி, என்ன அது இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க? இது எங்க அம்மாவோட வேலை. நான் சின்ன வயசுல போட்ட சட்டி எடுத்து பத்திரமா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அதை ஏன் கேக்குற? என் ஃபியூச்சர் வைஃப் கிட்ட கிஃப்டா கொடுக்க போறாங்களாம். ஊர்ல வீட்டுல நடுகல்ல மாட்டி மானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் மெட்ராஸ் வரும்போது நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். கிளீன் பண்ணும்போது வெளியே எடுத்தேன், உன் கண்ணில் பட்டுடுச்சு. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவையா? ஏன்? பெயிண்டிங் மாதிரி வீடு, டேஸ்டான பையன், குட்டி பாப்பா சட்டி எல்லாம் மொத்தமா கிடைக்குமே. என் மனசையும் சேர்த்து. ஆமாமா, அவர் வேற ஒருத்தர் இருக்கார்ல. ஏ ஹரி, உன் மேரேஜ் எப்படி? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? பார்த்தா எப்படி தெரியுது? உன் முகத்தை பார்த்தா எப்படி லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். யூ ரைட் ராஜி. ஆனா இந்த கண்டதும் காதல், பொண்ணுங்களை சேஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு பொண்ணு அழகா இருக்கா, இன்டெலிஜென்ட்டா இருக்கா, இப்படி எல்லாம் பார்க்காம அவளை பார்த்து பேசி பழகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் வர உண்மையான காதல் தான் நான் நம்புறேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, இந்த ஃப்ரேம எக்மோர் மியூசியம்ல மாட்டி சுத்தி மக்கள் நின்னு ஒரு கைடு வேற எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தேன். அதான். என்ன பூஜை இது? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஏதாவது விசேஷமா?
இப்ப நடந்த குரு பயிற்சி உனக்கு அவ்வளவா நல்லது இல்லையா? அந்த தோஷத்துக்கு பரிகாரமா தாண்டா இந்த பூஜை. இந்தாங்க. டேய் எங்கடா சுப்பு? வந்துருவான்டா. பூஜை சாமா அவங்க போயிருக்கான். 2 கல்யாணி 2 நெப்போலியன் கொடுப்பா. எங்க சார் பூஜை? வழக்கம் போல நம்ம ஹரி வீட்ல தான். அப்படியா? மச்சான் இன்னைக்கு அடிக்க போற கூத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாதுடா. கூத்துன்னு கூத்தாண்ட வரவே ஆயிடாதீங்கடா பாத்து. ஹரி ஓபன் பண்றா, அப்பதான் நாங்க ஓபன் பண்ண முடியும். டேய் சரக்குல அபின் கலந்து சாப்பிட்டா கிக்கு இறங்கவே இறங்காதுங்கறாங்களே. கரெக்ட்டா? ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருப்ப பரவாயில்லையா? யாரு நீங்க? ஏன் ரூம் கதவை திறக்கறீங்க? இது ஏன் வீடு. நீங்களா யாரு? இவன் தான் சுப்பு. இவனும் ஹரி தான் ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ரெண்ட் எல்லாம் அவனே கொடுக்க சொல்லிட்டேன். ஓ நீதான் அந்த சுப்புவா? ஆமா நீங்க? நான் ஹரியோட அம்மா. இந்த மேட்டர் ஹரிக்கு தெரியுமா? இது என்ன கையில பார்சல்? இது ஒண்ணு இல்ல, இது பூஜை சாமானுங்க. ஓ நீங்களும் பூஜைக்கு தான் வந்தீங்களா? நானும் ஊர்ல இருந்து பூஜைக்கு தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். இவங்களும் பூஜைக்கா? ஹரி அம்மா குடிப்பாங்களா? குறையுதேடா, அம்மாக்கு ஒரு ஃபுல் வாங்கிக்கலாமா? புகை வருது தெரியல. அவன் கூப்பிடுறது நிஜமான பூஜைடா. நிஜ பூஜையா? அப்படின்னா நாய் கூண்டுக்குள்ள உட்கார்ந்து கல் படிச்சுட்டு அப்படியே கம்பெனி டீலாம் ஓடியா ஓடியா ஓடியா. பூஜைக்கு வந்துட்டு எங்கப்பா வெளிய போறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா எனக்கு டஸ்ட் அலர்ஜி, நான் அடுத்த வருஷம் வரேன். கோம புகையில உட்கார்ந்து அலர்ஜி எல்லாம் போய்டும். உள்ள வந்து உட்காருங்க. தள்ளி உட்காரு. நாங்க ஹரி அங்க இருக்கிறோம், நீ அப்புறமா வா. இப்படி வாப்பா, இப்படி வந்து உட்காரு. இல்லம்மா பையெல்லாம் அங்க வச்சிட்டு வந்துடுறேன். பூஜை சாமான எதுக்கு கையில வச்சு அலையற? ஐயர் கிட்ட கூட அவர் பாத்துப்பாரு. வாங்கிக்கங்க. பறக்காதே, நெய்ய ஊத்துங்க பைய அப்புறம் தரேன். பாட்டா பாடுவ போல தெரியுது. ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். எனக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது சுவாமி. இருக்கிற வாய்ஸ் போடுப்பா, ஏதாவது பாடுப்பா. பாட்டு பாபா பேஷா பாடலாமே. பாலமுருகனை பத்தி பாட சொன்னா பாபா பிளாக்ஷி போறதுகள் எனக்கு தான் வராதுன்னு சொன்னோம். உங்களுக்கு முருகர் பாட்டு தானே இவ பின்னுவோ. மாதிரி ஆயிட்டான் பையன். பக்தி பரவசம் ஆயிட்டான், அதான் ஆடுறான். பிரதர் மேல லார்டு முருகா வந்திருக்கார். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டாரு. இவன் கிறிஸ்டினாச்சே, சான்ஸே இல்லையே. பழனிமலையா இருந்தானே, பரங்கிமலையா இருந்தானே, லாடு தானே. முருகா மலையேறி விடுறாப்பா. அவர் மாட்டேங்கிறாரு. அம்மா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. டேய் உன் ஆள் ஷீலா வந்திருக்காடா. ஷீலாவா? பாத்தீங்களா பிளைன்ஸ்க்கு வந்துட்டான். என்ன ஷீலாங்கிறார்? வேளான்னு சொன்னேன், அது உங்க காதுல ஷீலான்னு விழுந்துடுத்து. கோலா மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சனை பண்றாரே மாலா. நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பாட்டியை தவிர எனக்கு தெரிஞ்ச எல்லா கேர்ள்ஸையும் போட்டோ எடுத்துட்டேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆற மாதிரி தெரியல. நான் வேற ரொம்ப நல்ல பையனா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கம்மி. நிஜமாப்பா? அந்த கேர்ள்ஸ்லயும் அழகான கண்ணு இருக்கிறவங்க யாருமே இல்ல. நாளைக்கு ஏதோ மகளிர் மாநாடு இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணு. அது இல்லம்மா, சரியான கண்ணா இருந்தா ஐலாஷ் கம்மியா இருக்கு, இல்ல ஐப்ரோஸ் தின்னா இருக்கு. எல்லாமே சரியா இருந்தா எக்ஸ்பிரஷன் வரல. உனக்கு எக்ஸ்பிரஷன் வாங்க தெரியல. என் கண்ணெல்லாம் பார்த்தா கண்ணா தெரியலையா? என்ன சொன்ன ராஜு? ஒண்ணும் இல்ல, சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா போட்டோ கொடுக்க எப்ப லாஸ்ட் டேட்? 3 days தான் இருக்கு. 3 days-ஆ? ஓ காலேஜ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடல? நீயே சாப்பிடு. பை. என் கண்ணை பார்த்தது இல்லையா? ஹாய். ஆடி அசைஞ்சு இப்பதான் குளிச்சுட்டு வரீங்களாக்கும். ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்க வேண்டாம். கெஞ்சி கெஞ்சி கேட்டேல்ல என் கண்ணை போட்டோ எடுக்கணும் வான்னு. நானா கெஞ்சியா? சான்ஸே இல்ல. என் ஐச நீ போட்டோ எடுக்கணும்னு நான் ஒன்னும் அலையல. அலையிலையா? பேப்பரை பார்த்துட்டு பாவன் போட்டோ எடுக்க வந்த உன் அக்காவை. என் அக்கா இல்ல, நீதான் தோத்த. ஃபர்ஸ்ட் நீதானே எங்க வீட்டுக்கு வந்த. என்ன ராஜி? ஹலோ, உன் அக்கா என் வீட்டுக்கு எப்போ வந்தாச்சு கேட்டு பாரு. ஏய் நீ அம்பேலா? பந்தயத்துல தோத்தது நான் இல்ல, உங்க அக்கா. பாப்பாம். சரி சீக்கிரம் சொல்லு, என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது? உன் கண்ணை தானே போட்டோ எடுக்க போறேன். நீ ட்ரெஸ்ஸே போடலனாலும் ஓகே. ட்ரெஸ் இல்லாமையா? ஐயோ ராஜி. ரெடியா? ஓகே. கண்ணுனா பேசணும், எக்ஸ்பிரஷன் பத்தல ராஜி. என் கண்ணு என்ன மாதிரி சத்தமா பேசாதுப்பா. அங்க பாரு கதவுல கரப்பாம்பூச்சி. எங்க? சும்மா எக்ஸ்பிரஷன்காக. சும்மா எக்ஸ்பிரஷன்காக. யாரடி ஃபோன் பண்ணி வர சொன்னே? யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் வர சொன்ன ஆளு வந்தாச்சு. ப்ளீஸ் மூவ் ஃப்ரம் ஹியர். Hi. Hi. How
How are you? Cool. On time. Smart. Thank you. கண்ணாடி வாங்கலான்னு கடைக்கு போனேன். இதுல எந்த ஃப்ரேம் செலக்ட் பண்றது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. You're my best friend, right? ஏய், அதுல என்ன உனக்கு டவுட்? So, இதுல எந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு நீயே சொல்ற, okay? This? Bad, yeah. Try this. இது? Okay. This நல்லா இருக்கும் பாரு. How is this? சரிக்காத, இது எப்படி இருக்கு? Wait, yeah. இதெல்லாம் எதுக்கு உன் ஃபேஸ்க்கு? உன் ஃபேஸ் கண்ணாடி போடாமலேயே அழகா இருக்கு. இந்த முகத்துல என்ன நல்லா இருக்கு? மூக்கா? லிப்ஸா? ஐப்ரோஸ்? ஆஹா. அப்ப டெஃபினட்டா காதுதான். உன் கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கு. போய் சொல்றேன். ஏன்? எத்தனை கேர்ள்ஸ் போட்டோ எடுத்த நீ? நிஜமாவே ஐஸ் அழகா இருந்தா என் கண்ண போட்டோ எடுத்திருப்பல? நீ எங்க வேலை பாக்குற? முத்ரா ஆட் ஏஜென்சில. போட்டியே என் ஏஜென்சிக்கு உன் ஏஜென்சிக்காரன் தான். என் ஏஜென்சிக்கு உன் கண்ணு எப்படிமா போட்டோ எடுக்க முடியும்? என் கண்ணுல என்ன என் ஆபீஸ் பேரை எழுதி ஒட்டிருக்கு. இஷ்டம் இல்லங்கிறது நேரா சொல்லிட்டு போயேன். ஓகே ஓகே ஓகே, ஐ see a point in you. இதோ கேமரா இருக்கு, கேமராக்குள்ள ஃபில்மும் இருக்கு. சப்னா கண்ண போட்டோ எடுக்க இஷ்டமா இருக்கு. எடுக்கலாமா? போட்டோ எங்க எடுக்கலாம்? ஏன் வீட்ல? Hari. Yes. Hi Hari. Hey, what a surprise. வா வா வா. போட்டோஸ் எல்லாம் ரெடியா? போஸ்டர்ஸ்க்கு கண்ணு செலக்ட் பண்ணியாச்சா? Oh yes. பார்க்கலாமா என் கண்ணு? Sure. வாவ், சூப்பரா எடுக்கறியா போட்டோ. தேங்க்ஸ். எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட. சான்ஸே இல்ல. இந்த போஸ்டர்ல இந்த கண்ணை இப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் போஸ்டருக்கு உயிரே வந்திருக்கு. சப்னா, இது உன் கண்ணு இல்ல, என் கசின் ராஜியோடது. பின்ன என் கண்ணான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னேன். ஏன்? சும்மா. பாய். பாட்டி, இந்த போஸ்டரை சிட்டி ஷாப்ஸ்ல எல்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பர். நானும் கொடுப்பேன். ராத்திரியே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைடின்னு ராஜி கிட்ட சொன்னேன். காதுலயே போட்டுக்கல. இப்ப பார், லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் அவசரம் அவசரம் அள்ளி போட வேண்டியிருக்கு. அப்பா ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா இருக்காரு. எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அவர் கோச்சுக்கிறாரு நீ வரலன்னு. சாட்டர்டே சண்டே லீவு தானே உனக்கு. ஒரு நட வந்துட்டு போலால நம்ம ஊருக்கு. காஃபி யார் போட்டது? என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. சொல்லு, யார் போட்டது? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, யார் போட்டாங்கன்னு சொல்றேன். காஃபி காஃபின்னு காதுல விழுந்தது. பாராட்ட போறீங்களா இல்ல திட்ட போறீங்களா? நான் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் கசந்தாதாமா காஃபி. சக்கரை அள்ளி கொட்டினா அதுக்கு பேர் காஃபி இல்ல, பாயசம். ராஜி காஃபி போட்டான்னு வச்சுக்க, சக்கரை அள்ளி காஃபில கொட்டிடுவா. உனக்கு ஒருத்தரை திட்டாம இன்னொருத்தரை பாராட்ட தெரியாதா? ராஜியை பத்தி பேசினா உனக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது? இதோ பாரு, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி ராஜிக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே? பெரியவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீங்களா குழப்பிக்காதீங்க. சரிப்பா. தஞ்சாவூர் கேப்டன் எப்படி ராஜியோட வந்தான்னு விசாரிச்சோம். எப்படி வந்தா? பேரு பரத்வாஜ், ஆனா மியூசிக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சிஏ, அது அவன் படிப்பு இல்ல, இனிஷியல். பெட் நேம் பரத், நிக் நேம் அர்ராத்து. 5.75 ஹைட்டு, 80 கிலோ வெயிட். நைட்டு 8 மணிக்கு மேல ஆள் செம்ம டைட்டு. பார்ட்டி ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சு. தாத்தா வெயிட்டிங் லிஸ்ட், RAC கன்ஃபர்ம்டு. தங்கச்சி சுதா சுமாரான ஃபிகர். அம்மா சுகுமாரி, அப்பா ஊதாரி, தம்பி சோமாரி. இதெல்லாம் ஒரு வேலைன்னு உனக்காக லிஸ்ட் எடுத்தேன் பாத்தியா? நான் ஒரு கேப் மாறி. மேட்ச்ல நம்ம கூட தோத்தவன் ராஜி கூட எப்படா வந்தான்? அத சொல்லுடா. சொல்கிறேன் ஹரி.
சொல்கிறேன். ராஜி, அவளது தோழி சுதா, இருவருமே குடும்ப நண்பர்கள். சுதாவின் சகோதரன் தான் அந்த சூழ்ச்சிக்காரன் பரத். ராஜி, சுதா, பரத் மூவருமே எழில் குஞ்சும் தஞ்சையிலே நஞ்சையிலும் புஞ்சையிலும் ஒன்றாக விளையாடி 8வது வரை நன்றாக படித்தார்கள். ஹரி, நன்றாகவே படித்தார்கள். என்னடா சொல்ற? எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா படிச்சாங்கன்னு சொல்ல வந்தேன். டேய், பரத் அவனுக்கு ப்ராப்ளமா இல்லையா? அத சொல்டா. நிச்சயமா ப்ராப்ளம் தான்டா. ராஜி ஒன்ன லவ் பண்ணல, வேற யாரையும் அவன் லவ் பண்ற மாதிரியும் தெரியல. அதனால அந்த தஞ்சாவூர்காரனுக்கு சான்ஸ் இருக்குடா. சீக்கிரமா ஸ்டெப் எடு. இது ஹரி, என் அத்தை பையன். ஹரி, பரத் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுதா இருக்கால, அவளோட பிரதர், தஞ்சாவூர்ல இருக்கான். ஹாய். ஹாய். சார் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, பாஸ்கெட் பால் விளையாடும் போது பாத்திருக்கோம். சார் தான் ஜெயிச்சார். இந்த பால் கையில கிடைச்சா போதும், எப்படியாவது பாஸ்கெட் குள்ள போட்டுருவாரு. சாருக்கு எனக்கு கொடுத்த ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுத்த ஃபுட் தான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஹரி, பரத் சொன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சமத்து. சரி சரி சொல்லு. நீ எவ்வளவு அலட்ன எங்க வீட்ல தங்கறதுக்கு. பிளவுஸ், பாவாடை, பொம்பளை வாசனை வரும், அது இதுன்னு. பரத் சொன்னோனே எஸ்ன்னு சொல்லிட்டான். இப்போ இங்க தான் தங்கியிருக்கான். ஏன் சார், உங்க கசின் வீட்ல தங்கறதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஒண்ணும் இல்லையே? ஏன் அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னா பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? ஏய் ஹரி, நான் தான் பரத்தை கம்பல் பண்ணி இருக்க சொல்லிருக்கேன். ஏய், நாங்க 2 பேரும் நர்சரி போறோம் செடி வாங்குறதுக்கு. நீ வரியா? நான் பாட்டியை பார்க்கணும், நீ போயிட்டு வா. பாட்டி தானே, போ போ. மொட்டை மாடியில இருக்காங்க, சன் பாத் எடுத்துக்கிட்டு. பை. அப்ப ராஜி கிட்ட இன்னும் நீ ஐ லவ் யூ சொல்லல? எப்ப பாரு அந்த பரத் ராஜி கூடவே சுத்திட்டு இருக்கான்டா. ராஜி ஐ லவ் யூன்னு எப்படி அவன் முன்னாடி சொல்ல முடியும்? சரி, எப்பதான்டா உன் லவ் விஷயத்தை அவகிட்ட சொல்லலாம்னு இருக்க? அதை என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன். பர்த்டே அன்னைக்கா? ஏன் ராஜி கல்யாணத்தன்னைக்கு சொல்ல? இல்ல சுப்பு, என் மனசுல ராஜி எனக்குன்னு பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா. அவகிட்ட என் காதல சொல்ல இதை விட ஒரு நல்ல நாள் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அவ ஹாப்பி பர்த்டேன்னு கை கொடுப்பா, நான் ஐ லவ் யூன்னு சொல்வேன். எப்படி இருக்கும்? அதனால தான் என் பர்த்டே சூஸ் பண்ணேன். ரொம்ப பில்டப் பண்ணாதடா. தாத்தா ஹாய் சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா கண்ணா, பாய். ஐயோ, யாரா? ஒண்ணும் இல்ல, உன்ன மாதிரியே லவ் சொல்ல தயங்கின கேஸ். தயங்கி அவர் தாத்தா ஆயிட்டாரு, அந்த பொண்ணு பாட்டி ஆயிடுச்சு. இன்னும் சொல்லல. அந்த மாதிரி ஆயிடாம பர்த்டே அன்னைக்காவது சொல்லி தோல. ஹாய். ஹாய். பர்த்டேன்னு காதுல விழுந்துச்சு. யாருக்குப்பா? எனக்கு தான். வர சண்டே அன்னைக்கு. என்ன வேணும் பர்த்டே பாய்க்கு? ஏன், எது கேட்டாலும் கிடைக்குமா? எது கேட்டாலும் என்னால முடிஞ்சா கண்டிப்பா உன்னால முடியும். அப்போ ஓகே, கிராண்டட். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். கியூட். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். ராஜி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிருக்க, மறந்துடாத. பரத்தை லவ் பண்றியான்னு கேட்பேன், நோன்னு சொல்லணும். என்ன லவ் பண்றியான்னு கேட்பேன், எஸ்ன்னு சொல்லணும். டேய், எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டுக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேட்கறேன். எங்கடா போற? ராஜி கிட்ட என் லவ் சொல்ல போறேன்டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. 12B தவிர எந்த பஸ் வேணாலும் புடி. அவன் ராஜி கண்ணை பார்த்தே பேசினான், ஆனா நான் என்ன பார்த்தே பேச போறேன். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கே. ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவகிட்ட இன்னைக்கு என் லவ்வ சொல்லிடட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அவளா? இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு. சொல்லட்டுமா? வேண்டாம், சொல்லாத. சொல்லுவேன்டா. அவகிட்ட இல்ல, அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். சொன்னா கேள்றா, சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். சொன்னா என்னடா நடக்கும்? அந்த சகோதரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஹாய் பாட்டி. நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ. ராஜி, இது இட்லி நினைச்சியா? பால்கோவா. உள்ளவா.
உது பாடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Hari. Happy birthday to you. என்ன ராஜி, என்ன இதெல்லாம்? Many more happy returns of the day. தேங்க்ஸ். அவ ஸ்ப்ரே தானே கொடுத்தா, நான் என் கையே கொடுக்கறேன். Wish you many many happy returns of the day. இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை விடணும்பா. ஹலோ. ஏன் நிறுத்திட்ட? பரத், நீ லவ் பண்றியா? பரத் யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு சுதாவோட பிரதர். பரத்தும் நானும் தஞ்சாவூர்ல பக்கத்து வீடு. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா படிச்சோம். பரத் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனா அந்த பொண்ணு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஒன் சைடு லவ். மனசு உடைஞ்சு போன பரத் குடின்னு எப்ப பார்த்தாலும் அப்செட்டா இருந்தான். ஒரு சேஞ்சா இருக்கட்டவே நான் தான் அவனை மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தேன். உன் கொஸ்டின் கேன்சல் பண்ணிட்டேனா? பரத்தை லவ் பண்ணலன்னு புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. டயர்ல காத்துல போற வழியில் செக் பண்ணிட்டு போயிடலாம். ராஜி, ஐ லவ் யூ. என்ன சொல்ற? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். எத்தனையோ வருஷம் எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு நான் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த கேப் என்னை அஃபெக்ட் பண்ணதே இல்லை. ஆனா நீ தஞ்சாவூர் போயிருந்தல்ல, அந்த பிரிவை என்னை ஆட்டி வச்சிருச்சு. 4 days எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ நினைப்பாவே இருந்தது. எப்படா உன்னை பார்ப்போன்னு ஒரு ஏக்கம். சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ராஜி, ஐ திங்க் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். என்ன ராஜி, நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என் மேல வந்த மாதிரி லவ் ஃபீலிங் எனக்கு உன்கிட்ட வரல. அதனால உன் மேல அன்பு இல்லைன்னு இல்ல. லவ் வேற, அஃபெக்ஷன் வேற. ஐ திங்க் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உன் பர்த்டே கிஃப்டா என்னவோ கேட்க போறேன்னு நினைச்சேன். என்னையே கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹரி, வீட்டுக்கு போலாமா? ஹரி, உள்ள வந்து சாப்பிட்டு போயேன். இல்ல வர. யோ, அறிவு இருக்கா உனக்கு? நீ சாவறதுக்கு ஏன் வண்டியா கிடைச்சது? உனக்கு யாரு லைசன்ஸ் கொடுத்தா? மூஞ்சி மொகரேன் பாரு. நீ சாவறதுல தண்ணில அரி பிடிச்சி பஸ் எங்க போய் சாவ வேண்டியதானே? அடிச்சு மண்டையில உடைச்சிடுவேன். அட்ரா. ஏய், அட்ரா டேய். இதெல்லாம் வச்சிடுறா. ஏய், என்ன சாவறடா? என்ன நினைச்சிருக்க? அடி, அட்ரா, அட்ரா. அடிடா. 6 லட்சம் என்ன அடிடா. தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? சாவறடா. அடி. கைவிடியா. கைவிடியா. அடி. ரவுடி மாதிரி வந்து கைவிடு. அட்ரா. சாவறடா. அடி. டேய், ராங் சைடு என்ன வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஓடானா. கொன்னுடுவண்டா. என்ன உஸ் ராஜி உன் சொந்தக்கார பொண்ணுனா எனக்கு இதாச்சுடா. எப்படா அவன் லவ் ரிஜெக்ட் பண்ணலாம்? ஏய், சப்போஸ் அவன் மாத்திரம் இப்ப இங்க வந்தான்னு வையேன், உனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வராது. அவளை பார்த்து ஏய் உன் மனசுல என்ன உலக அழகி நினைப்பா? என்னை விட பெட்டரா உனக்கு ஒருத்தன் கிடைச்சிருவானான்னு நீ கேப்பியா? இல்ல அவனை 2 காட்டு காட்டுவியாடா? ஹரி பேச மாட்டான்டா. அவனுக்கு ராஜி மேல இருக்கிற கோவத்துல ஸ்ட்ரைட்டா அழுப்புதான். ஏய், இங்க வரல அவ. ஆமா, இங்க வர்றா. வந்துட்டா. இப்ப நீ என்ன பண்ண போற? அது ஹாய். சாரி ராஜி, நான் குடிச்சிருக்கேன். ஏதாவது சாப்பிட்றியா? ஆர்டர் பண்ணட்டுமா? எங்க கூட வேண்டாம், நீ தனியா உட்காந்து சாப்பிடலாம். உன்னை ட்ராப் பண்ணட்டுமா?
4 லார்ஜ் உள்ள போயிருக்கு. உன்னை டிராப் பண்ணணும்னு நினைச்சு பைக்ல உட்காந்தனா என் மைண்ட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். பத்திரமா கொண்டு போய் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுவேன். எனக்கு சுத்தமா இறங்கிருச்சடா. அவ்வளவுதான்டா. என்னடா கத்துவான்னு பார்த்தா புத்தம் மாதிரி பேசுறான். சே, அவ தனியா வந்ததுனால அப்படி சொல்லிட்டான். சப்போஸ் கூடவே ஒரு சைடு ஃபிட்டிங்கோட அவ வர்றா, காமசூத்ரா ஆட்ல வர்ற மாதிரி ஆல்ரெடி உயரம் சல்மான் கான் மாதிரி டீசெண்டா சற்று புணாம வரான் மசில்ஸ் காட்டிக்கின்னு. அவனை கூப்பிட்டு வந்து ஹரி இது என் ஹஸ்பண்டு இது மிஸ்டர் ஹரின்னு இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறான். 2 பேரும் கையை நல்லா கோர்த்துக்கிறாங்க. உன் முன்னாடியே கட்டி புடிச்சுக்கிறாங்க. முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. பாக்குற உனக்கு ஏறாது உள்ள. அப்ப என்னடா பண்ணுவ? நீ லவ் பண்ண பொண்ணுடாது. மச்சான் இப்ப கலக்க போறான் பாரு. என்னடா கலக்கணும்? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? நான் எதுக்குடா ராஜி திட்டணும்? சப்னான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா. சாரிமா உங்ககிட்ட எனக்கு அந்த ஃபீலிங் வரலன்னு சொன்னேன். அதேதான் ராஜிக்கும் என்கிட்ட அந்த ஃபீலிங் வரலையா? இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? அவ லைஃபை கெடுக்கணுமா? இல்ல அவ மேல ஆசிட் ஊத்தணுமா? இல்ல அவளே நினைச்சு தாடி வளர்த்துக்கிட்டு ஏன் லைஃப் அழிச்சுக்க சொல்றீங்களா? இதில் நான் எதையும் பண்ண மாட்டேன். நம்ம இது ஒன் சைடு லவ். என் லவ்க்கு அவன் நோ சொல்லிட்டா. அதுக்காக என் லவ் பொய்யாயிடுமா? சத்தியமா ராஜி மேல எனக்கு கோவமே கிடையாதுரா. எனக்கு அவன் மேல இருக்கிறது லவ் தான். நான் அவளை விரும்புறேன், விரும்ப போறேன், அவ்வளவுதான். அவ யாரை வேணா காதலிக்கட்டும்டா, இல்ல யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு பிடிச்சது மாறாது. மச்சான், அம்பா சமுதிரத்துல இருந்த ஹரியும் அதே ஆள் தான். மெட்ராஸ்ல இருக்கிற ஹரியும் அதே ஆள் தான். குடிச்சாலும் ஹரி அதே ஆள் தான், குடிக்கலனாலும் அதே ஆள் தான். ஏன் அவ என்ன லவ் பண்ணாலும் அதே ஹரி தான், அவ என்ன லவ் பண்ணாட்டியும் அதே ஹரி தான். ராஜி என்ன லவ் பண்ணுவான்னு நினைச்சேன்டா. இப்படி என் லவ் ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. பாட்டி, உனக்கு என்ன 16 வயசா? பாத்துருங்க. சரி சரி, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், எனக்கு இன்டர்நெட்ல டவுட் இருக்கு. யார்கிட்ட கேக்குறது? டாக்டர் பிரகாஷ்ட கேள. அதை எதுக்கு நான் நோண்ற? பைக்ல ஏற்கனவே ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அப்ப டாக்டர் மாத்ருபோத் கிட்ட போங்க. எந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னாலும் தமிழ்நாட்டுல அவர்தான அத்தாரிட்டி. நில்டா, எங்கடா போற? மனுஷன் பேசுவானா அவகிட்ட? நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம். அவளை பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றியா? டேய், ஏன்டா போட்டு குழப்புற? நீ நேத்து எவ்வளவு புலம்புன. அவ உன்னை வேண்டான்னு சொன்னோடனே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? இப்ப நீ போய் அவகிட்ட பேசணும்னு என்ன அவசியம்? டேய், அதுக்கு இதுக்கு என்னடா கனெக்ஷன்? அவ என்கிட்ட லவ் வரலன்னு சொன்னா, அதுக்கு என்ன அவாய்ட் பண்ண சொல்றியா? டேய், மேட்ச் பாக்ஸ் போடுவா. ஹாய் ராஜி. ஹாய். அம்மா, எப்பல இந்த டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்ச? போன செஞ்சுரியில இருந்து. பாட்டி கூட ஒரு வேலையா வந்தேன். ஆமா, எதுக்கு ஓயாம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க? ரிலாக்ஸ் பண்ணதான். இப்போ என்ன டென்ஷன்? எதுக்கு ரிலாக்ஸ்? உனக்கு என்ன தெரியும் என் டென்ஷனை பத்தி? என் டென்ஷனே நீதான். நான் தான் டென்ஷனா? இரு பாட்டி கிட்ட சொல்லு. ஏய் ராஜி, சும்மா பேச்சுக்கு சொன்னப்பா. ஆமா, எத்தனை வருஷமா சிகரெட் பிடிக்கிற? என்ன +2 96ல இருந்துனா இந்த சிகரெட்டுக்கு 6th anniversary. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்? மினிமம் 20 குடிக்கிறேன். ஒரு சிகரெட் எவ்வளவுக்கு வாங்குற? 275. ஆவரேஜா ஒரு 2 rupees எடுத்துக்கிட்டாலும் 2 × 40 × 3. அப்பா, இதுவரைக்கும் எவ்வளவுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? 88,000 rupees. பாவி. அப்படினா எனக்கு 1,50,000 ரூபாய் போச்சுடா. எப்படி? ஆமாண்டா, ஒரு குவார்டர் 50 ரூபாய். வருஷம் பூரா அடிப்ப. 18,250 ரூபாய் ஆச்சு. 9ஆப்பு படிக்கல இருந்து 9 வருஷமா அடிக்கிறேன்டா. இதுல ரிட்டர்ன்ஸ் வாமிட்டிங்க்கு ஒரு 18,000 ரூபாய் கழிச்சிடலாம். அப்படின்னா கூட 1,50,000 ரூபாய் அநியாயமா உடையார் கம்பெனிக்கு போயிருச்சேடா. ஏய், அதுக்காக உடனே காந்தி ஆயிடாத. கொடுத்து 2 ரூபாய்க்கு சிகரெட் ஃபுல்லா இழுத்து முடி. இதுக்கு மேல இழுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஃபில்டர் மட்டும் தான் இருக்கு. பாத்தியா, இவன் லவ்வ சொல்லவே இல்லையா, அவளும் அதை மறுக்கவே இல்லையா. அந்த ரேஞ்சுக்கு 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க பாரு. நிஜமாவே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? ராஜியை பார்த்தா அவன் பேச கூட மாட்டான்னு நினைச்சேன். அவன் மேல கோவமே இல்லையா? இருக்குமா, ஆனா அதை வெளியே காட்டிக்காம அண்ணன் டீசென்ட்டா பிஹேவ் பண்றாராம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க, நான் வரேன். என்ன ஹரி, எப்படி இருக்க? நான் பாத்துட்டானே, பேசிட்டே போயிடலாம். வாடா போ. கொஞ்சம் மெதுவா போ, அப்படியே அவங்க கூட நான் பேசிட்டே வந்துடுறேன். சுப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்தசாரதி அவரு நல்லா இருக்காரு. மணியம்மாள் அவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்காங்க. இந்த வாரம் வந்துருவாங்க. சரிடா, வா, என் ரூம் வரைக்கும் போயிட்டு போலாம். இல்லடா, இப்ப நான் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? சரி, ஃபோன் பண்ணிட்டு வா. பாய்.
பாசா பாய். யார்டா அது? அது என் பிரதர்டா. பிரதர்னா? அண்ணன்டா. அப்ப பார்த் சார்து? அது எங்க அப்பா. மணியம்மாள்னா? அது எங்க அம்மாடா. அட பாவி, என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிறீங்க? டேய் இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம்டா. பந்தம் பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. நீ வேணா இப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பாரு, அவர் அண்ணியை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் அண்ணிக்கிட்ட தானே பேசுவாரு, அதுல என்னடா தப்பு? டேய் நான் சொல்றது சீரியல் அண்ணிடா. அண்ணி அண்ணி ஓ அண்ணி. ஏய் என்ன? உன்னை எம்டி பார்க்கணுமா? கூப்பிடுறாரு. நேத்து ஆபீஸ் பார்ட்டியில ரொம்ப லேட் நைட் இருந்தீங்களோ? சப்னா சொன்னாங்க. ஹரி, லேடிஸ்ட எப்பவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது பெட்டர். அவங்க ஃப்ரீயா இருக்காங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. ஃப்ரீ அட்வைஸ் போதும். எது கூப்பிட்டீங்க? நீர் சப்னாவை இப்படி தட்னீராமே. யார் சொன்னா? சப்னா தான் சொன்னாங்க. யாராவது ஏதாவது சொன்னா நம்பிடுவீங்களா? நீ தட்டாம அவங்க சொல்லுவாங்களா? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காதனால இதோட விடுறேன். மிஸ்டர் ஹரி, this is an office. Maintain the decorum. இந்தப்பா, அந்த செல்போன் எடுத்து கொடுத்துட்டு போ. சார் உங்க ஃபைல் சார், ப்ளீஸ். இது என் ஷர்ட். இப்படி பட்டன் ஓபன் பண்ணி உள்ள கை வச்சது நீங்க உங்க வீட்ல. ஞாபகம் இருக்கா? எப்படி எப்படி நான் உங்களை டச் பண்ணனா? உங்க பேர் என்ன காந்தியா? இப்படி உண்மையை பேசுறீங்க? டீச்சர் இந்த பையன் என்ன கில்றான்னு ஆஃப்டர் போட்ட பசங்க டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி போய் எம்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க. கிட்டிஷா இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.